நம்பர் 3ல மாஸ்டர் மூவி தான் இருக்கு. இந்த ஒரு படம் 2021ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. இப்படி 2019ல கார்த்திக்கு கைதி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரி விஜய்க்கு மாஸ்டர் ஒரு சம பிளாக் பஸ்டர் ஆயிட்டா அமைஞ்சிருக்கும். அதுவும் இந்த படத்துல வந்து ஜேடி கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே தான் இருந்திருக்கும் சொல்லி ஆகணும். இந்த படத்துல வில்லனா நடிச்ச விஜய் சேதுபதி சூப்பரா நடிச்சு கொடுத்துருப்பா தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படம் கோவிட் காரணமாக ரொம்ப டிலேவா தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் சூப்பரா பிளாக் பஸ்டர் ஆயிட்டா அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி சம பிளாக் பஸ்டர் ஆயிட்டா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பொங்கல் வின்னராகவும் மாறி இருக்கும் இந்த ஒரு படம். இந்த படத்துல தளபதி லுக்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆஸ்டேல ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தளபதிக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான அனிருத் வந்து சூப்பராகவே பாடலாம் பாடியிருப்பா தான் சொல்லி ஆகணும். அவர் பாடின ஒரு சாங்குமே நம்ம பிளாக் பஸ்டர் ஆகிட்டு அமைஞ்சிருக்கும். பட்டி தொட்டி எல்லாம் செதற விட்டுருக்கோம் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படத்தோட டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பராகவே இருக்கும் தான் சொல்லி ஆகணும். ஜேடி கேரக்டர் தான் தளபதியோட கேரக்டர்ஸே ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு படத்தில் ப்ரொஃபஸர் ரோலில் சூப்பராக நடிச்சிருப்பா தான் சொல்லி ஆகணும் விஜய். இந்த ஒரு படம் மொத்தம் 180 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மொத்தம் 250 கோடி வரையும் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மொத்தம் 142 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 28 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 16 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. மீதி இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 8 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸில் 45 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு.